வெல்கம் டு ஜே மாம்ஸ் கிச்சன். எல்லா போலும் இறைவனுக்கு இன்றைக்கி ரமலான் மாதத்தில் உள்ள நோம்பு கஞ்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் ஏற்கனவே எங்கள் ஊர் பள்ளிவாசல் நோம்பு கஞ்சி ஒன்று போட்டிருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லிங்க் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். அது வேண்டாலும் அதை செஞ்சுக்கிறேங்க. இது வந்து இறைச்சி போட்டது, இறைச்சி கோழி போட்டு செய்யலாம். கண்டிப்பாக இதையும் செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அவங்க வீடியோவில் போவோம். ஒரு 3/4 கப்பு பச்சரிசி எடுத்துக்கிறேங்க. அப்புறம் வந்து 1/4 கப்பு பாசிப்பருப்பு முடியும், கடலைப்பருப்பு முடியும், துவரம் பருப்பு முடியும். அப்புறம் அந்த அரிசியை வந்து என்ன செய்யுங்க, மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் நொரண்டு குருணை அரிசி மாதிரி ஆயிக்கிறங்க. அப்புறம் நம்மளுக்கு நல்லா சுருக்காக வெந்துடும், கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும். அதை நல்லா கழுவிக்கிறேங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இறைச்சி எடுத்துக்கிறேங்க. நான் 50 கிராம் இறைச்சி எடுத்துருக்கிறேன். ஆட்டை இறைச்சி சாதா போதே வெட்டி வச்சுருக்கிறேன். நம்ம ரைஸ்க்கு வந்து இது வந்து கூடத்தேன். இது வந்து கரெக்டாக வந்து 200 கிராம் 300 கிராம் ரைஸுக்கு உள்ள இறைச்சி ஃப்ரெண்ட்ஸ். இந்த 50 கிராம் இறைச்சி எனக்கு கொஞ்சமாக தான் நம்ம போடணும். இறைச்சி வந்து பொடிசாக கட்டிங் பண்ணி வச்சுக்கிறேங்க. இல்லை மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றிக்கிறேங்க. புதினா, கொத்தமல்லி, அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, ராவு கரம் மசாலா, வெந்தயம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ வாங்க செய்முறையை பார்ப்போம். சட்டியை காய வச்சுக்கிறோங்க. ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கிறோங்க. இதில் செஞ்சால் நம்மளுக்கு ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். அப்புறம் தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றுங்க, இல்லைன்னா 1 ஸ்பூன் ஊற்றுங்க. நான் வந்து 2 ஸ்பூன் ஊற்றுறேன். அப்புறம் ராவு கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ, பிரியாணி இலை அதை மட்டும் போடுங்க. ஏலக்காய் மட்டும் வேண்டாம். அப்புறம் கருவேப்பிலையை போடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. அதுவும் நல்லா பொரியணும். பொரிஞ்ச பிறகு வெந்தயம் 1 ஸ்பூனு, சின்ன ஸ்பூனே போதும் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம அரிசி வந்து கொஞ்சமாக தான் எடுத்துருக்குறோம். 1 ஸ்பூனு வெந்தயம் போடுங்க, இல்லைன்னா ரொம்ப கசக்கும். பெருஞ்சீரகம் வறுத்து இடியலில் வச்சு நல்லா நொரண்டு நச்சு வச்சுருக்கிறேன். அந்த இது இப்போ தான் வறுத்தது. இப்போவே வறுத்து ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். 1 ஸ்பூன் போடுங்க. அப்புறம் வந்து பெரிய வெங்காயம், அதையும் போட்டு லைட்டாக வதக்குங்க. ஒரு அரை வேக்காடு வதங்கினா போதும், ரொம்பலாம் வதங்க வேண்டியதில்லை. லைட்டாக வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கிறே ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா நான் போடுறேன். நீங்கள் வேண்டாம் 3லேருந்து 4 பச்சை மிளகா நீங்கள் போடலாம். ஆனால் நோம்பு கஞ்சி வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப உரைக்கக்கூடாது, அதை பார்த்துக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து இந்த உரப்பு போதும், அதனால் நான் வந்து 2 பச்சை மிளகா தான் நான் கீறி போடுறேன். லைட்டாக வதக்குங்க, ரொம்பலாம் வதங்க வேண்டியதில்லை. இயற்கையாகவே நோம்பு கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ரொம்ப உரைக்கக்கூடாது. ஏன்னா அப்புறம் நம்மளுக்கு வந்து நம்ம வந்து நோம்பு ஒரு நாமச்சோடு நம்ம சாப்பிடாமல் இருந்து நம்ம நோம்பு வச்சு நோம்பு திறக்கறதுக்குள்ள கஞ்சி. அதனால் நம்மளுக்கு ரொம்ப உரைச்சிச்சின்னா வவுறு காந்தும், அதை பார்த்துக்கிறேங்க. அப்புறம் 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அதையும் கிண்டுங்க. அப்புறம் புதினா, கொத்தமல்லி கொஞ்சமாக வெட்டி போடுங்க. ஒரு 2 ஸ்பூன் போடுங்க போதும். எதுவுமே கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க, ரொம்ப வேண்டாம். ஏன்னா நம்ம அரிசியே குறவு தானே. அப்புறம் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் போடுங்க. அப்புறம் இறைச்சி, ஆட்டை இறைச்சி நம்ம வந்து பொடிசாக கட்டிங் பண்ணி வச்சுருக்குறோம். வெறும் சதையத்தையும் எடுத்து கட்டிங் பண்ணணும். பொடிசாக வெட்டி வச்சுக்கிறோங்க, இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் சுற்றிக்கிறோங்க. இப்போ நம்மளுக்கு கஞ்சிக்கு தேவைப்பட்ட உப்பை போட்டுக்கிறோங்க. உப்பு வந்து ஒரு அரை உப்பு தானே போடுங்க, நம்ம பார்த்துக்குருவோம். ரொம்ப கரிச்சு போச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியும். இந்த வேலையில் நீங்கள் வந்து கொஞ்சமாக கேரட்டு, பட்டாணி, கொஞ்சோண்டு பீன்ஸு எல்லாம் 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போடலாம். வேணுண்டா போடுங்க, நானும் போடலை. நீங்கள் வேண்டாம் போட்டுக்கிறேன். இந்த வேலையில் போட்டுருங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம அரிசியும் பருப்பும் கழுவி வச்சுருக்குறோம். நம்ம ஊரெல்லாம் வைக்கலை, கழுவி மட்டும் தான் வச்சுருக்குறோம். அதை போடுங்க. ஏன்னா நம்ம வந்து குருணை அரிசியாக அரைச்சிக்கிட்டோம்னா ஊற வைக்க வேண்டியதில்லை, உடனே செஞ்சிடலாம். கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு 4 கப்பு தண்ணி ஊற்றுங்க. நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் 4 கப்பு ஊற்றலாம். தாராளமாக கூட ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்றுமே ஆகாது, கஞ்சி தானே, ஒன்றும் ஆகாது. அப்புறம் விசில் போடுங்க. ஒரு 3 விசில் இருக்கட்டும். ஏன்னா இறைச்சிலாம் போடுறதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு 3 விசில் 4 விசில் விடணும். இப்போ நம்மளுக்கு வந்து 3 விசில் ஆகி ஆறிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்து நல்லா நச்சு விட்ருங்க. எல்லாமே வெந்துருச்சு. 3 விசிலே போதும் நம்மளுக்கு. நம்ம இறைச்சி போட்டதுனால 3 விசில் வைக்கிறோம், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து 2 விசிலே போதும். நல்லா நச்சு விட்டுட்டு பெருஞ்சீரகத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போடுங்க. நம்ம வந்து வறுத்து நுணுக்கி வச்சது, அப்போதே 1 ஸ்பூன் போட்டுட்டோம். இப்போ வந்து அரை ஸ்பூனு. அப்புறம் 100 மில்லி தேங்காய் பால் ஊற்றி கிண்டி விடுங்க. தண்ணி பற்றலன்னா தண்ணியை ஊற்றிக்கிறங்க. சுடுதண்ணி ஊற்றினா இன்னும் நல்லது. நீங்கள் தண்ணியை பார்த்துக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். 100 மில்லிலேருந்து 200 மில்லி வரைக்கும் நம்ம தண்ணியை வந்து நம்ம ஊற்றணும் கண்டிப்பாக. நான் ஊற்றினேன்.
எனக்கு தேவைப்பட்டுச்சு. உங்கள் அரிசி எப்படின்னு பார்த்துக்கிறங்க. இப்போ ஒரு கொதி கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கொதி வரணும். லைட்டாக மூடி போடுங்க. விசில்லாம் வேண்டாம். அவ்வளோதான், ஒரு கொதி வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு கொதி வந்துடும். நம்ம சுடு தண்ணி தான் ஊற்றணும். இப்போ வந்து உப்பு போதுமானு பார்த்துக்கிட்டு, உப்பு ரசனைக்கு பார்த்துக்கிட்டு உப்பை கொஞ்சம் போட்டுக்கிறோங்க. பத்தலைண்டா உங்களுக்கு பத்தலைண்டா மட்டும் போடுங்க. அப்புறம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டு அடைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அருமையான மட்டன் நோம்பு கஞ்சி நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நீங்கள் பரிமாறும்போது கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு பரிமாறுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பேரன் சாப்பிட்டு பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லுவார். இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Sedap. Jangan lupa like, subscribe. JJ Mas Kitchen. Bye. See you. Bye.